ஹே காய்ஸ், வெல்கம் டு ரிவ்யூ ஆஃப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம எமோஷ்னல் ப்ளஸ் ஃபன்னியான ஒரு அண்டர் ரேட்டட் மூவியை தான் பார்க்க போகிறோம். எதுக்கு இது அண்டர் ரேட்டட்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் உண்மையாலே சூப்பராக இருந்துச்சு, ஃபன் இருந்துச்சு, எமோஷன்ஸ் இருந்துச்சு. கடைசியில் ஒரு சின்ன மெசேஜை சொல்லி முடிச்சிருப்பாங்க இந்த மூவியை. அண்ட் உண்மையாலே நல்லா இருந்துச்சு. கடைசி வரைக்கும் நீங்களும் கண்டிப்பாக பாருங்கள், இந்த மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நம்மளுக்கு ஒன்லைன்லாம் இந்த மூவிக்கு சொல்லணுமா அப்படின்னா அந்த எமோஷன் உங்களுக்கு போயிடும் சொன்னால். ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஒரு மாதிரி எங்கேஜிங்காக போகும். ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க, ஒரு பையன் கடலுக்குள்ளே ஸ்விம் பண்ணி போகிறான். கீழே ஒரு போஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதில் ஒரு லெட்டரை போடுறான், டு ஜேடி அப்படின்னு சொல்லிட்டு. கட் பண்ண ஒரு ஸ்கூலை தான் காட்டுறாங்க. அங்கே ஒருத்தவங்க கத்துறாங்க, டே ஜேடி நில்றா, கையில் மட்டும் மாட்டின மசாலா அரைச்சிரும் உன்ன அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி ஓடிட்டு இருக்கிறது வேற யாரும் கிடையாது, ஹீரோ தான். ஸோ இவங்க தொத்தின் போயின்னு இருக்கிறாங்க. உடனே ஹீரோவோட வாய்ஸ் ஓவரில் அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாரு, பின்னாடி ஒரு ஆண்டி என்ன தொத்தின்னு வருது, அது வேற யாரும் கிடையாது, இந்த ஸ்கூலோட வைஸ் பிரின்சிபல் தான். எங்க ஆண்டியை விட நான் இதுக்கு தான் ரொம்ப பயப்படுறேன் பாருங்க, இப்ப கூட வெறிகொண்டு பின்னாடியே தொத்தின்னு வராங்க பாருங்க. என்ன பண்றது, எனக்கு தான் கிளாஸ்ல உட்கார்றதே பிடிக்கலையே, கிளாஸ்ல இருந்தாலே தூக்கம் வருது, ஆனால் தான் வெளில சுத்தின்னு இருக்கேன். இந்த அம்மாவுக்கு அது பொருகல, என்ன எப்படியாவது பிடிச்சி கிளாஸ் உள்ள போனோம் அப்படிங்கிறதே குறிக்கோளா வச்சுன்னு இருக்குது. இதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இன்னும் எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அவன் ஃப்ரெண்டு கூட பெட்டு போட்டிருக்காரு போல் இருக்கு, இந்த மாதிரி ஜூஸ் ஐயாவும் குச்சி முடிக்கிறான் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு. கிளாஸ்ல ரசம் எடுத்துன்னு இருக்காங்க. ஆனா ஹீரோவோட ஃப்ரெண்டை ஜூஸ் குடிக்கிறதே ஆர்வமா இருக்க, ஹீரோவா நிறைய குச்சிடுறாரு போல. கொஞ்ச நேரத்துல தலைலாம் சுத்தி, ஐயோ தலை சுத்துதே, வாந்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு பேக் ஏத்து அதுல வாந்தி எடுத்துறாரு. கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்க, கருமுண்டா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா எல்லாத்தையும் வாஷ் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஹீரோ வீடியோ எடுத்துன்னு இருக்காரு. பாவம் அவன் ஃப்ரெண்டு, என்னடா கருமு அது இப்படி நாறுதேடா அப்படின்ற மாதிரி அவன் எல்லாத்தையும் போட்டு கழுவிட்டு இருக்கான். ஸோ இவரும் வீடியோ எடுத்துன்னு இருக்காரா. பார்த்தா ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம்ல வைஸ் பிரின்சிபல் வராங்க. என்னடா கதை இது, இவங்க என்னடா இங்கிருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆஃப் பண்ணாமலே எடுத்துட்டு இருக்காரு. அவங்களா வீடியோ ஆஃப் பண்ணுடா அப்படின்னு சொல்ல, ஆஃப் பண்ண மாட்டேனே என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்துன்னு ஓடின்னு இருக்காரு. இவங்க பின்னாடி தொத்தின்னு இருக்காங்க. இதுதான் பேக் ஸ்டோரி போல் இருக்கு. இவரா ஸ்கூலை விட்டு வெளில ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெளில ஹீரோயின் நின்று இருக்காங்க. ஸோ பக்கத்துல ஒருத்தர் நின்று இருக்காரு வண்டியை வச்சுக்கிட்டு. டக்குன்னு ஹீரோ தள்ளுமா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா ஹீரோயின் டக்குன்னு சாவி எடுத்துடுறாங்க. அடியே சாவி குர்றி, இவ வேற ஒருத்தி, இவ தான் என் கிளாஸ்ல படிக்கிற இன்னொரு ஜேடி, என் பேரும் ஜேடி தான், இங்க நிக்கிறாள், இவ பேரும் ஜேடி தான். என்ன இவன் நல்லா படிக்கிற படிப்பாளி, நல்லா மார்க் வாங்குறான்றதுனால ஓவர் திமிர் இவளுக்கு. வைஸ் பிரின்சிபலோட சத்த கேட்க, ஐயோ வந்துட்டாலே ஆங்கிரி ஆன்டி, இப்ப நம்மள கொன்றுவாளே மாட்டினா அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாமா என் போனை வச்சுக்கோ, சாவியை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு சாவி எடுத்துட்டு ஆன் பண்ணிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு டுர்ருன்னு போயிட்டு இருக்காரு ஹீரோவா ஹீரோயினே பார்த்துன்னு போயிட்டு இருக்க. பார்த்தா முன்னாடி ஒரு தடுப்பு மாதிரி இருக்கு. ஸோ அதுல அப்படியே இடிச்சு பைக்கு பாட்டுன்னு பறந்துட்டு இருக்கு காத்துல. அங்க முன்னாடி ஒருத்தர் கார்ல நின்றுட்டு இருக்காரு. எல்லாரும் ஷாக்கிங்கா பார்த்துன்னு இருக்காங்க. அப்படியே அந்த பைக் அந்த கார் மேல விழ கட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. இந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்ல புதுசா ஜாயின் பண்ண நர்ஸுக்கிட்ட என்ன நர்ஸு சொல்லின்னு இருக்காங்க, இஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனா 3வது பெட்ல ஒருத்தன் பத்துன்னு இருப்பான், அவனுக்கு கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப, இவங்க இஆர் 3வது பெட்டு கேன்சர் பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி மந்திரம் மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ இங்க இடம் இல்லப்பா, 3வது பெட்ல போய் படு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுடுறாங்க. வைஸ் பிரின்சிபல் போயிட்டு, இந்த பேரு ஸ்கூலுக்கு இதுக்கப்புறம் நீ உள்ள வரவே முடியாது தம்பி, நீ பண்ண வேலைக்கு ஸ்கூலுக்கு வெளியே தான் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் என்ன பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோ நடிப்பா போட, ஸ்கூல் பிரின்சிபலோட வண்டியை வச்சிருக்க, அவரையே கொலை பண்ண பார்த்திருக்க அப்படின்னு சொல்ல, என்னது நானா பிரின்சிபலையா, நானும் எதுவுமே பண்ணல அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீனை விளக்கி காட்டுறாங்க அந்த வைஸ் பிரின்சிபல். பார்த்தா பக்கத்துலதான் பத்துன்னு இருக்காரு பிரின்சிபல், நல்லா கழுத்துல மாவு கட்டு போட்டு. உடனே முடிஞ்சுடா சொல்லி அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்க. அந்த நர்ஸ் இஆர் டிபார்ட்மெண்ட் 3வது பெட்டு, அப்ப இவருக்கு தான் உங்களுக்கு கேன்சர் இருக்குது, நெக்ஸ்ட் செக்கப்புக்கு கரெக்டா வந்துருங்க அப்படின்ற மாதிரி அந்த நர்ஸ் அங்கிருந்து போயிட, இவங்களுக்கு எல்லாருமே ஷாக். கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ஹீரோ உட்கார்ந்து நல்லா முக்கு முக்குன்னு முக்கின்னு இருக்காரு. ஸோ அவங்க ஆன்டிக்கு தெரிஞ்சிச்சு போல இந்த மாதிரி விஷயம் எல்லாமே. அவங்க ஆன்டியா திட்டுன்னு திட்டிட்டு இருக்காங்க. என்னடா பண்ண, என்ன வேலைலாம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்களுக்கு நான் வேலை பண்ணது பிரச்சனை பண்ணது தான் தெரியும்ல, எனக்கு கேன்சர் இருக்குது, எங்க அம்மா அப்பா சேர்த்து வச்ச காசை எனக்கு கொடுங்க, நான் போய் செலவு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டொப்பாரு வாயிலே குத்துனேன்னு வச்சுக்கோங்க, ரத்தம் வெளில வந்துடும், உனக்கு கேன்சர்லாம் ஒன்றும் இல்லை, நான் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டேன், உன்னோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம்
எல்லாமே கிளியரா தான் இருக்கு, கொஞ்சம் தான் காயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இவங்களோட ஆன்ட்டியும் வந்து ஒரு நர்ஸு தான். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிட்டு சொல்ல, ஹீரோவா அப்போ எனக்கு கேன்சர் இல்லையா, பரவாயில்ல இருந்தாலும் எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்ல, பாரு நான் சொல்றதை கேளு, நீ கொஞ்சம் நல்லா வச்சு நல்லா யூனிவர்சிட்டி போனா நானே காசு கொடுக்க போறேன்டா அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு இப்பவே வேணும் அப்படின்ற மாதிரி அடம்பிச்சுன்னு இருக்காரு ஹீரோ. ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு சொல்ல, ஏன் என் காசை எல்லாத்தையும் ஆட்டைய போடலான்னு பாத்தீங்களா, என்னை பார்க்க கூட நீங்க வரல ஹாஸ்பிட்டலுக்கு. ஆமாண்டா உன் காசை ஆட்டைய போட தான் பார்த்தேன், உங்க அம்மா அப்பா செத்தாங்களே ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல, அது கூட நீ செத்துருக்கணும், தேவையில்லாம இங்க வந்து என் உசுரை வாங்கிட்டு இருக்கல, என்ன பண்றது, உன்னால நான் எத்தனை பேர்கிட்ட திட்டு வாங்குறது அப்படிங்கிற மாதிரி உங்க காண்டில் சொல்லிட்டு போயிட. ஹீரோக்கா வெக்கம் மானம் சூடு சொன்ன எதுவுமே இல்லை, நல்லா வந்து நூடுல்ஸை போட்டு முக்கிட்டு இருக்காரு வாயில. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, ஹீரோயின் வந்து ஃபோன் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க இந்தா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இது ஃபோனை ஓப்பன் பண்ண முடியாத மாதிரி லாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, ஆமா நேற்று வந்து எவன் உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தான், நானும் எடுக்க ட்ரை பண்ணேன், நிறைய பாஸ்வேர்ட் போட்டு பார்த்தேன், லாக் ஆயிடுச்சு ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக ஹீரோயின் சொல்லிட்டு போக, அடி பாவி மவலே நீ லாக் பண்ணிருக்கலாமேடி ஃபோனை, இல்லைன்னா சுவிச் ஆஃப் பண்ணிருக்கலாமேடி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. டக்குனு ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து, மச்சான் உனக்கு என்ன கேன்சர் இருக்கா, செத்துருவியாடா நீ சீக்கிரம் அப்படின்ற மாதிரி சொல்ல, டீ வாய மூடுற ஏன்டா கத்துற அப்படின்னு சொல்ல, இல்ல மச்சான் இந்த மாதிரி அந்த வைஸ் பிரின்சிபல் தான் சொல்லிட்டு இருந்துச்சு, இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டுக்கு வந்து கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் மச்சான் கேட்குறேன், என்ன மச்சான் உயிரோட இருப்பியா மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவா அடிக்க மிரா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. ஹீரோயின் இது எல்லாத்தையுமே பார்த்துன்னு இருக்காங்க. ஸோ வெளியே பார்த்தா வைஸ் பிரின்சிபல் வந்து கூப்பிடுறாங்க, இங்கே வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்க வைஸ் பிரின்சிபல் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, இல்லை ஆக்சுவலி நான் பிரின்சிபல் கிட்ட பேசினேன் உன்னோட சுச்சுவேஷனை பற்றி, என்ன நீங்கள் என்ன எக்ஸ்பெல் பண்ண போறீங்களா ஸ்கூலை விட்டு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை ஆஸ் எக்ஸப்ஷனாக பேசியிருக்கேன், உனக்கு 2வது சான்ஸ் தரோம், ஸோ கொஞ்சம் பாரு உனக்கு கேன்சர் இருக்காமே, என்ன மாதிரி கேன்சர் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கே தெரியாது, இதெல்லாம் சும்மான்னு தெரிஞ்சா அவள் தான் என்னை எக்ஸ்பெல் பண்ணி வெளில தூக்கி போட்டுருவாங்களே, அதுவா அதை நான் எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கண் கலங்க. சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, வேணா உனக்கு லீவ் வேணா கூட லீவ் போட்டு ஜாலியாக சுற்றுப்பா ஊரை, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன், என் பேரை சொல்லிக்கோ அப்படின்ற மாதிரி வைஸ் பிரின்சிபல் சொல்ல, ஓகே வைஸ் பிரின்சிபல் ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி நடிப்பா போட்டுட்டு இருக்காரு. பார்த்தா வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசினு இருக்காரு, அப்போ இதெல்லாம் ஃபேக்கா, நீ ஃபேக் பண்ணிட்டு இருக்கியா, இது மட்டும் உண்மைன்னு தெரிஞ்சா என்ன ஆகும், அவள் தான் உன்னை எக்ஸ்பெல் பண்ணி வெளில தூக்கி போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் சோத்துக்கு சிங்கி தான் நீ அடிக்கணும், சரி ஓகே இதை வந்து உண்மையா காட்ட நான் உனக்கு பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு போய் மேக்கப்லாம் போட்டுன்னு இருக்காரு. பாரு இந்த மாதிரி தான் இருப்பாங்க, யாராவது சிக்கா இருந்தா அப்படியே கண்ணு கீழே கழுவிடி மூஞ்சி ஃபுல்லா பேலான மாதிரி இப்படியா நீ சுத்து, யாருக்குமே டவுட் வராது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க. அடி இதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து மூஞ்ச போட்டு கழுவின்னு இருக்காரு. சும்மாவே ஹீரோ கிளாஸ்ல இருக்க மாட்டாரு. ஸோ இந்த கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு சாக்கா வச்சு, இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வந்து போய் தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் 10 தூங்குறது, வெளில போய் நல்லா வாங்கி சாப்பிட்றது, கிளாஸ்ல இருக்கவங்க எல்லார்கிட்டையும் பிடுங்கி திங்கிறது, இந்த மாதிரி எனக்கு கேன்சர் இருக்கு நீங்க எனக்கு குத்திங்கன்னா நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் அலப்பறை பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் இது எல்லாத்தையுமே பார்த்துன்னு தான் இருக்காங்க. ஸோ ஹீரோயினை வந்து சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து கூப்பிட்டு போகிறான். இந்த மாதிரி 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது, இல்லை எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குது, என் கிளாஸில் ஒரு பையனுக்கு வந்து கேன்சர் இருக்குது, ஆனால் வந்து அவன் ஃப்ரைட் ஐட்டம்ஸு அப்புறம் வந்து ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கான், அவனுக்கு இருக்கா இல்லையான்றது டவுட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. சரி அதெல்லாம் விடு, ஆக்சுவலி நவம்பர் 6க்கு அப்புறம் நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி அந்த பையன் கேட்க, தெரியலையே நீ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நானா அந்த சீக்கு கீழே வந்து ஒரு போஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதில் லெட்டர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஓகே கவலைப்படாத நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அந்த லெட்டர் போட அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்திலே பார்த்தா வந்து ஹீரோயின் வந்து ஏதோ சப்மிட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அதை பார்க்கணுமா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினை ஒத்துக்கிறாங்க. ஹீரோவுக்கு பக்கத்து பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வராரு, வந்து பார்க்குறாரு, ஏய் நீ என்ன இங்கே உட்காந்துன்னு இருக்க, என்னோட உயிர் தோழ மச்சான் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவனா அதோ அங்கே உட்காந்துன்னு இருக்கான் பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஆமா நீ எதுக்கு இங்க உட்கார்ந்து இருக்க, அதுக்கு முதல் பதில் சொல்றீ அப்படின்ற மாதிரி கேட்க, நீ வந்து டீச்சரை தான் கேட்கணும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து பல்பு குத்துற. உடனே டீச்சரும் உள்ள வராரா. உடனே ஹீரோ வந்து, இதோ பாருங்க எதுக்கு இந்த பொண்ணை என் பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இதோ பாருறா மூட்டு உட்கார்றா நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த டீச்சர் சொல்லிட்டு போயிடுறாரு. ஐயோ கடவுளே அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டை வந்து உட்காந்து பேசின்னு இருக்காங்க. ஒருவேளை டீச்சருக்கு தெரிஞ்சிட்டு இருக்குமோ நீ வந்து ஃபேக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, டே
ஏய் வாய முடுறா என்ன யாருக்காவது கேட்ட போகுது அப்படின்னு சொல்ல, இல்லடா அதுக்கப்புறம் எதுக்கு அவளை பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் வந்துடுறாங்க. ஆமா நீ எப்ப கடைசியா வந்து செக்கப்புக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவா அது வந்து 3 மாசம் முன்னாடி போனான் அவன், நானும் பார்த்தேன். இப்போ கொஞ்ச நாள்ல வந்து கீமோதெரப்பி அதெல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால எதுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி இருக்கான். மேபி அடுத்த 3 மாசம் கழிச்சு போவான் அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க. ஆமா கரெக்ட், அவன் சொல்றது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா சரி ஓகே, இந்த ஜங்க் ஃபுட்லாம் நீ இதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது அண்ட் பாயில் வாட்டர் மட்டும் தான் குடிக்கணும். ஒரு சிப்ஸ் பாக்கெட் மட்டும் வந்து கீழே இருக்கு. டக்குன்னு ஹீரோ அதை பிடிங்கிடுறாரு. நான் வேணா வச்சுக்கிறேன், நான் வேணா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா டக்குன்னு வந்து ஏய் நீ சாப்பிடக்கூடாது, ஏய் நீ என்ன ஓவரா பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் சொல்றதை தான் நீ சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க. பார்த்தா வந்து ஏதோ கஞ்சி மாதிரி குத்துருக்காங்க போல் இருக்கு. அவரா இதை எடுத்து பார்த்துட்டு இன்னும் அழுவுடா இது இவ்வளவு கன்றாவியா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துன்னு இருக்காரு. ஹீரோவா ஹீரோயின் கிட்ட இதெல்லாம் மனுஷன் திம்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டத்தின் போய் பிச்சை எடுக்கிறாரு கிளாஸ்மேட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும், எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினா செம காண்டாய் கத்திடுறாங்க. யாருமே இதுக்கப்புறம் வந்து இவனுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாது, இவனுக்கு வந்து ஸ்டொமக் கேன்சர் இருக்கு, இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ல, அங்க ஒரு பொண்ணு வந்து கேட்குறா, ஆமா சாப்பிட்டா என்ன ஆகும், சாப்பிட்டா சீக்கிரமா செத்துரும் அந்த நாய் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, டக்குன்னு வந்து எல்லாரும் ஓகே ஓகே அப்ப நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோக்கா செம காண்டாவது, வெளில போய் வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தா ஹீரோயின் வந்து எல்லா போட்டோவும் ஒட்டி வச்சிருக்காங்க. ஹீரோக்கு வந்து நூடுல்ஸ் தரக்கூடாது, ஃப்ரைட் ஃபுட் எதுவுமே தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரனும் ஹீரோவை துரத்தின்னு இருக்க. ஹீரோக்கு இதெல்லாம் கேட்கும் போது செம காண்டாய் தலைலாம் சுத்துது. அதனால இவர் பத்துட்டு இருக்க பின்னாடி வந்து வைஸ் பிரசிடென்ட் நீ போய் சொன்னியா, நீ இதெல்லாம் ஃபேக் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. டப்புன்னு அப்படியே ஏஞ்சி உட்கார்றாரு. பார்த்தா வந்து இதெல்லாம் கனவு போல் இருக்கு. அந்த வைஸ் பிரசிடென்ட் வந்ததெல்லாம் பாரு என்னோட கணத்துல அடி என்னோட கணத்துல அடி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க, அவங்களாம் பொல்லிர்னு ஒண்ணு விட்டுறாங்க. கீழே வந்து மூக்குல வந்து ரத்தம் ஒழுவிட்டு இருக்கு. ஸோ அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு, ஏன் இப்படிலாம் பண்ண, பாரு அவன் இன்னைக்கு ஸ்கூலுக்கே வரல, நீ அடி அடின்னு சொன்னா அச்சிடுவியா பெரிய இதுவா அப்படின்ற மாதிரி இவன் கேட்க வர, இவங்களாம் மொரன்னு முறைகிறாங்க. இவனா டக்குன்னு கண்ணத்துல கையை வச்சுக்கிறான், ஐயோ நம்மள அச்சிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குச்சா, நம்ம ரொம்ப ரூடா நடந்துக்கிட்டோமோ. நைட் ஆயிடுக்கு செம மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்கறதுக்காக போறாங்க. ஹீரோ வேற எங்கேயோ பொறுக்கிட்டு வராரா, ஆமா இதுக்கு ஸ்கூலுக்கு இன்னைக்கு வரல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, உனக்கு என்ன கவலை, நான் வந்தா என்ன வரல நான் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து பேக் எடுத்துன்னு வராங்க. இந்த உன் பேகை நீயே பிடிச்சிக்கோ, இதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சர்லாம் இந்த மாதிரிலாம் நான் எடுத்துன்னு வந்து கொடுக்க மாட்டேன் அண்ட் ஃபியூச்சர்ல நீ என்னதான் பண்ண போற, ஒழுங்கா சாப்பிட மாட்டேன், ஃப்ரைட் ஐட்டம்ஸா சாப்பிடுற, உனக்கு எப்படி வந்து ஸ்டொமக் கேன்சர் போகும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்படின்ற மாதிரி ஃபியூச்சரை பத்தி பேச ஹீரோவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது. டக்குன்னு வந்து அப்படியே வெளில போறாரா, பார்த்தா அங்க ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு. ஏய் என்ன பண்ற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, பார்த்தா அந்த வண்டி பக்கத்துல வந்து நின்றுது. ஸோ ஹீரோ வந்து ஒதுங்கி போயிடுறாரு. பாத்தியா இப்போ பார்த்தல அந்த வண்டி என்ன இடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோயேன், எனக்கு ஃபியூச்சரே கிடையாது, எனக்கு இந்த ஃபியூச்சரை பத்தி பேசுறவங்களெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஸோ இதுக்கப்புறம் என்னோட பிசினஸ்ல நீ மூக்க நுழைக்காத, இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து திட்டி விட்டுறாரு ஹீரோயினை. ஸோ வீட்டுல போயிட்டு அந்த பேகை தூக்கி போட்டு அவரோட தலையை தொடச்சிட்டு இருக்க ஏதோ நோட்ஸ் மாதிரி தெரியுது. ஸோ அதை எடுத்து பாக்குறாரு. ஹீரோயின் வந்து ஹீரோக்காகவே ரெடி பண்ணியிருக்காங்க போல் இருக்கு. ஸ்டொமக் கேன்சர் அப்படிங்கிறது வந்து கஷ்டமான விஷயம் தான், அதை வந்து நம்ம எப்படிலாம் பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதியிருக்காங்க ஹீரோக்காக. இதை பார்க்கும்போது ஹீரோக்கே ஒரு மாதிரி எழுதிச்ச, இந்த பொண்ணு நம்மளுக்காக கேர் தான் பண்றா, ஆனா நம்ம தான் வந்து கேவலமா திட்டோமோ அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் டே வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல டேபிளை ஈர்த்து போடுறாரு. ஆனா ஹீரோயின் வந்து நான் வெளில போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சான் கூட போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சான் கேட்குறான், அப்ப நீ வந்து அவன் ஃபேக் பண்றான்னு சொல்றியா, அவனுக்கு கேன்சர் இல்லைன்னு சொல்றியா, ஆமாம் அவனுக்கு கேன்சரே இல்லை, அவன் வந்து சும்மா சொல்லிட்டு இருக்கான், ஆனால் ஒருத்தவங்களோட ஹெல்த்தை பற்றி எப்படி வந்து ஒருத்தவங்களால சும்மா சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா வந்து ரிலேக்காக எல்லாரும் ஓடுறதுக்காக ரெடியாக இருக்காங்க போல. ஹீரோவுக்கு வந்து கேன்சர் இருக்குது அப்படின்றதுனால இவர் மட்டும் சும்மா உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் மற்ற கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து ரிலேக்கு ஓடுறதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க கிரவுண்டில். ஸோ ஹீரோயின் வந்து ஓடுறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா ஒருத்தன் தள்ளி விட இவங்க கீழே விழுந்துடுறாங்களா. ஸோ ஹீரோ இதெல்லாம் பார்த்துன்னு தான் இருக்காரு. அவங்களோட முட்டியில் வந்து கொஞ்சம் லைட்டாக அடிபட்டுருது. பட் இருந்தாலுமே வந்து சரி ஓகே ஓடணும் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு தான் ஓடி வரான். ஒன்று சுற்றிட்டு வந்து இந்த மாதிரி அந்த ரிலேவோட இதுவை கொடுக்கணும்ல, அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நின்றுட்டு இருக்க, இவனா கண்ணு மண்ணு தெரியாம அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கான். ஹீரோனா வருவான்னு பார்த்தா கண்ணை மூடிட்டு ஓடி வந்துட்டு இருக்கான் இவன். ஸோ டக்குன்னு வந்து ஹீரோ வந்து பார்க்குறாரு, ஹீரோயினால ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பிடுங்கிட்டு ஓடிட்டு இருக்காரு. ஸோ பார்த்தா இவர் தான் ஃபர்ஸ்ட் வராரு. அப்போ ஹீரோயின் வந்து இது எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் இருக்காங்க.
அப்போ சான் வந்து வா அந்த மாதிரி உனக்கு அடிபட்டிருக்கு, ஃபர்ஸ்ட் எய்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடான். கட் பண்ணா ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்க அம்மா கூட. இந்த மாதிரி வந்து எப்படி இருக்கு டாக்டர் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்க, டாக்டர் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, ஹீரோயினுக்கு வந்து ஆக்சுவலி வந்து ஸ்டொமக் கேன்சர் இருக்கு போல, இப்போதான் நம்மளுக்கே தெரியுது. ஸோ அதனால தான் வந்து இவங்க எல்லாத்தையுமே ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க அண்ட் ஹீரோக்கும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து சொல்கிறாரு டாக்டர், இந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நவம்பர் 16க்கு அப்புறம் வந்து நீங்கள் அப்சர்வேஷனுக்கு வாங்க, அதுக்கப்புறம் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா டாக்டர் ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அண்ட் 2 நியூஸ் இருக்குது உங்ககிட்ட சொல்லணும். 90% வந்து இந்த கேன்சர் வந்து வராது திரும்பியும், பட் 10% சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கா 10% சான்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்பவே சோகமாயிடுறாங்க. பட் இருந்தாலும் சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இருக்க. ஸோ ஹீரோயின் வந்து படிச்சுட்டு இருக்காங்களா, அப்போ ஹீரோ கிட்ட இந்த மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நான் ஃப்ரைட் சிக்கன்லாம் சாப்பிட மாட்டேன், பாய்லிங் வாட்டர் தான் குடிக்கிறேன் தெரியுமா, இன்னுமா என் மேலே கோவமாக இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து சிரிச்சுன்னு இருக்காங்க, நான் இவன் அப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவா கிளாஸ்ல சோகமாக உட்காந்துன்னு இருக்காரு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து டே அங்கே பாரா ஹீரோயின் வரா அப்படின்னு டக்குன்னு திரும்பி பார்க்குறாரா, டே சும்மா விளையாடாதரா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஏன்னா அங்கே ஹீரோயின் வரவே இல்லை. கொஞ்ச நேரத்துலேயே அங்கே வந்து கிளாஸ்ல ஒரு டீச்சர் வராரு. இந்த மாதிரி வந்து ஹீரோயின் வந்து கிளாஸ்க்கு வராததுனால இந்த இதுவை போய் கொடுத்துருங்க, இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ வந்து நான் போய் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ ஹீரோயின் வீட்டுக்கு போக பார்த்தா வந்து ஹீரோனோட அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க. ஸ்கூல் ட்ரெஸ்ஸு உனக்கு தான் வந்து ஃப்ரெண்ட்ஸே இல்லையா, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக போட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா வந்து ஹீரோ வராரா, அவங்க அப்பா தான் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாரு. அங்கிள் இதுதான் நான் வந்து அங்கிளா இந்த பேர் சீனியர்னு கூப்பிடு என்ன அப்படின்னு சொல்ல, சீனியர் இந்த மாதிரி ஹீரோயின் இருக்காளா அப்படின்னு கேட்க, ஓ அவளா உள்ளதான் இருக்கா என்ன கதை அப்படின்னு சொல்ல, இல்லை இது வந்து லெட்டர் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, என்னது எவனா என் பொண்ணுக்கு லெட்டர் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி கத்த, அப்பா ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயின் வராங்க. சரி ஓகே நீ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அப்பா சொல்ல, உடனே அவங்க அம்மா வந்து வாப்பா உள்ள வந்து உட்காருப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போறாங்க. ஹீரோனோட அம்மா என்ன நினச்சுன்னு இருக்காங்கன்னா எனக்கு கேன்சர் இருக்கு, ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பாங்க போல, சரி வாப்பா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்களா. 4 பேரும் சாப்பிட்டுன்னு இருக்காங்க. அண்ட் அப்போ அவங்க அப்பா வந்து எனக்கு தெரியாதுப்பா, உன்னை வந்து கொஞ்சம் கேவலமாக பேசிட்டேன், நீயும் வந்து சிக்கா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ ஹீரோனோட அம்மாவும் பார்த்துன்னு இருக்காங்க. ஏன்னா வந்து யாருக்குமே தெரியாது ஹீரோயின் வந்து சிக்கா இருக்காங்க, அவங்களுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து அவங்க அப்பா இல்லைப்பா ஆக்சுவலி அது என்னன்னா எனக்கு தான் உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்க. ஹீரோயினும் அப்போதான் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி ஆகுறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் எல்லாரும் சாப்பிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்புறம் பார்த்தா நைட் ஆயிடுது. ஆமாம் அவங்க அப்பா எங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, அவரா வெளில போயிருக்காரு, ஆனா உங்க அம்மா அப்பா செம்ம ஃபன்னியா இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஓ ஆமா இப்பதான் கொஞ்ச நாளா ஃபன்னியா இருக்காங்க, ஏன் அப்படின்னா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல வர, ஆமா ஏன் அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி உங்க அம்மா அப்பா பத்தி சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயின் கேட்க, இல்லை எங்க அம்மா அப்பா செத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. விளாடாத அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இல்லை உண்மையாலே வந்து அவங்க செத்துட்டாங்க, தெரியும்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதுல வந்து நாங்கள் எல்லாருமே போனோம் குடும்பத்தோட, அதில் நான் மட்டும்தான் பழசன் தெரியுமா, எல்லாருமே இறந்துட்டாங்க. தோ இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதை வந்து சும்மா அமைக்கிட்டு இருந்தேன், நான் வந்து தூங்கிட்டே இருப்பேன் எப்போவுமே, என்னன்னு கூட எனக்கு தெரியல, ஒரு மாதிரி கனவா இருந்துச்சு, எல்லாமே கனவு மாதிரி இருந்துச்சு, பார்த்தா வந்து எங்கள் ஆண்டி தான் சொன்னாங்க நீ மட்டும்தான் அதில் பழச்ச, மற்றவங்க எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது கனவாகவே இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் தோணும் அடிக்கடி, என்ன பண்ணுறது வாழ்க்கை இப்படிதான் போகணும்னு இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஆமா நீ ஏன் கொஞ்ச நாளா ஸ்கூலுக்கு வரல அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, இல்லை எனக்கு கொஞ்சம் கோல்டு அதனால தான் வரல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் போய் சொல்லிடுறாங்க. ஹீரோவா பக்கத்துல வந்து தர்மூசணியை வெட்டி வச்சிருக்காங்க, அதை பார்த்தாலே கண்ணு பரப்பரங்குது, கொஞ்சம் எடுத்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயினை எடுத்து கொடுக்குறாங்க. அண்டு உனக்கு இந்த மாதிரி ட்ராஜடி, அதனால தான் இந்த மாதிரி உனக்கு நோய் வந்திருக்கு போல கேன்சரு, ஸோ நீ ஃபியூச்சரை பற்றிலாம் வந்து கவலைப்படுறது இதனால தானோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அந்த டாப்பிக்கை டைவர்ட் பண்ணுற மாதிரி ஹீரோ வந்து இல்லை ஜஸ்ட் நைட் மேர் வந்துச்சு எனக்கு ஒன்று, அதில் நீ தான் வந்த தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு நான் வந்தேனா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. அம்மா என்ன பண்ணுறது டைவர்ட் பண்ண ஏதாவது சொல்லி தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க. சரி நெக்ஸ்ட் வீக் நீ ஃப்ரீயா அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு கேட்குறாங்க. ஓ நான் ஃப்ரீயாச்சே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. டேட்டிங் கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தா வந்து இவங்க இந்த குழந்தைங்கலாம் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்காக ஒரு ஆசிரமம் மாதிரி இருக்கும் போல, அங்கே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு வந்து ஆக்டோபஸ் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டு இவங்க ஸ்டார் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆடிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா குழந்தைங்களும் ரசிச்சிட்டு இருக்கா. அங்கே ஒரு குழந்தை இருக்கு, இந்த மாதிரி வந்து இந்தா குக்கீஸ் வச்சுக்கோ அப்படின்னு ஹீரோயின் கொடுக்க, இந்த மாதிரி எங்கள் அம்மா வரேன்னு
தான் சொல்லியிருக்காங்க, நான் ரெக்கவர் ஆன பிறகு என்னை கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ வந்து ரொம்ப ஃபியூச்சர்னு ஒன்று கிடையவே கிடையாது, அதெல்லாம் நம்பாத அப்படின்ற மாதிரி ஹீரோ நெகட்டிவா பேசிட்டு இருக்காரு. ஹீரோனா தரத்தரன்னு பிடிச்சி ஈத்துன்னு போயிடுறாங்க. டி குழந்தைகிட்ட எப்படியா பேசுவ அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க. ஃபியூச்சர் அப்படின்னு ஒன்று இல்லை தானே, அது அது கத்தாத அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லின்னு இருக்காங்க. அங்க பார்த்தா வந்து அந்த சான் கேட்டுட்டு இருக்கான், டாக்டர் இந்த மாதிரி ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான் ஆக்டோபஸ் ட்ரெஸ் போட்டு, அவனுக்கு கேன்சர் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஸோ கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ வந்து நல்லா நூடுல்ஸ் அமைக்கிட்டு இருக்க. ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, தேங்க்ஸ் நீ வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சிரிச்சு பார்த்துட்டு இருக்க. நீ சுத்தாத, யூனிவர்சிட்டிக்கு போனோம் அப்பதான் நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரி வாய்ஸ்ல கார்டெல்லாம் அனுப்பிச்சு விடுறாங்க. ஹீரோவும் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆன்ட்டியும் அங்கதான் இருக்காங்களா, இந்த மாதிரி வந்து நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் நான் கண்டிப்பா போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு போல் இருக்கு சிலதுக்குலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தா அது பருப்பா தம்பி உன் மார்க்குக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஹீரோக்கா ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுது. அந்த ஆன்ட்டியை வந்து பார்த்து அசிங்கப்படுத்துறாங்க, இதெல்லாம் தேவையா குமார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறாரு, நான் பச்சை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்க ஹீரோயினா வந்து மாங்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவரை வந்து படிக்க ஆரம்பிக்கிறார் ஸ்கெடியூலை போட்டு. இவரா உருண்டு பரண்டு பச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனா கூட ஹீரோயின் வந்து மண்டேல அடிக்கிறாங்க. ஒரு மார்க் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுல பார்த்தா ஹீரோ வந்து லோ விட கொஞ்சம் ஹையா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஹீரோயின் வந்து பரவாயில்ல, ரொம்ப லோ இல்லை, கொஞ்சம் நீ வந்து பண்ணியிருக்கல அப்படின்னு சொல்ல, இல்லை இது பத்தாது, நான் அந்த புக்கே திங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து தின்னுட்டு இருக்காரு பேப்பர் எல்லாத்தையும். ஹீரோயினா அட பாவி என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி பார்த்துன்னு இருக்காங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவை அக்வாரியம் கூப்பிட்டு போறாங்க. பாரு இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷை பாரு, உனக்கு ஒரு மாதிரி மெமரிஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்ல, என்னது மெமரியா, பார்த்தா தூக்கம் தான் வருது, செம தூக்கம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க. சரி வா வேற இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கூப்பிட்டு போறாங்க. ஒரு பெரிய டேங்க் மாதிரி இருக்கு, அதுல நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்கா. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும் போது அப்படியே ஹீரோ வந்து ரெக்கார்ட் பண்றாரு. ஹீரோயினும் அப்படியே சேர்த்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. டக்குன்னு ஹீரோயின் பார்க்க இவர் மறைச்சிடுறாரு அப்படியே போன. ஸோ கொஞ்ச நேரத்திலேயே வந்து வேற ஒருத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஹீரோக்கா தூக்கம் தாங்கல போல சொக்குது. நான் பாருமா ஏமா உட்காரு, எனக்கு செம்ம தூக்கம் வருது, கொஞ்சம் மடியில பத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மடியில பத்துறாரா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. பஸ் ஸ்டாப் வந்துச்சு இறங்கு அப்படின்னு சொல்ல, ஐயோ பஸ் ஸ்டாப் வந்துச்சா எங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து அச்சு பிச்சு எஞ்சிக்க. உனக்கு தெரியுமா நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நாப்லாம் எடுத்து, ரொம்ப அருமையான நாப்பா இருந்துச்சுப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஹீரோயின் வீட்டுல வந்து சான் நின்றுட்டு இருக்கான். இந்த மாதிரி எங்க அம்மா டம்ப்ளிங் செஞ்சு கொடுத்தாங்க, ஃப்ரிட்ஜில் இருக்கு போய் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சான் சொல்ல, ஆமா நீ ஏன் வாலண்டரி கிளாஸ்க்கு வரல அப்படின்ற மாதிரி வந்து சான் கேட்க, இல்ல இவன் ரொம்ப படிச்சு பைத்தியம் ஆயிட்டான், அதான் அக்வாரியம் கூட்டு போனேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. பேரு நாங்க வந்து சும்மாலாம் போல டேட்டிங் பண்ணிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சான் கிட்ட சொல்ல, சானுக்காக அதெல்லாம் கேட்கும்போது செம்ம காண்டாவுது. அப்பெல்லாம் இல்லை சும்மா சொல்றான் அவன் ஒரு லூசு. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சான் போயிடுறான் முன்னாடி. ஸோ ஹீரோவும் வந்து சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி வெளில போனா சான் நின்றுட்டு இருக்கான். சான் உடனே ஹீரோவை பார்த்து கேட்குறான், அந்த மாதிரி நீ அவளை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு என்ன பிரச்சனை, நான் லவ் பண்ணா என்ன லவ் பண்ணலனா என்ன, ஏன்னா நான் அவளை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சான் சொல்றான். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, முதல் தைரியமா அவட்ட போய் சொல்லப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து நான் படிப்பு மோட்ல இருக்கிறேன் இங்க வந்து கிளம்புறான் அப்படின்ற மாதிரி அங்க வந்து போப்பாக்குறாரு. இவனுக்கா செம்ம காண்டாவுது. நீ பொய் சொல்லிட்டு தானே தெரியல, உனக்கு எந்த நோயுமே இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும், நீ பொய் சொல்ற, அண்ட் ஹீரோயினை நான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவா அடிக்கிற மாதிரி வராரு. டக்குன்னு வந்து இந்த சைடுக்கா பஸ் ஸ்டாண்ட் இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்க வந்து போயிடுறாரு. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் வந்து அவங்க வீட்டில் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள்லேயே வந்து கிராஜுவேஷன் டே வருது, எல்லாரும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து எங்க ஜேடியை காணுமே, ஹீரோனை காணும்னு தேடிட்டு இருக்க. உடனே ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாரு எங்க ஜேடி அப்படின்னு சொல்லிட்டு. அவளா சான் இப்போ தான் கூப்பிட்டு போனான் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கா ஐயோ இவன் வந்து கிராஜுவேஷன் அப்போ சொல்லிடுவானோ லவ் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. ஸோ பார்த்தா சான் வந்து இந்த மாதிரி இந்த கிஃப்ட்டு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்கிறான். ஆனால் என்ன சொன்னான்னு காட்டல. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க ஸ்கூல்ல. அப்போ வந்து ஹீரோ மேல இருந்து பார்த்துட்டு, ஜேடி ஒரு நிமிஷம் நில்லு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஓடி வராரு. ஹீரோயின் முன்னாடி வந்து நின்று, ஆக்சுவலி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அது வந்து சாப்பாடு வாங்கி தெரியா அப்படின்ற மாதிரி பயத்துல கேட்க, முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இல்லை ஒரு நிமிஷம் நான் உன்னை லவ் பண்றேன், நீயும் என்ன லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்டுறாரு. ஹீரோயினுக்காக ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, பார்த்தா எல்லாரும் கிராஜுவேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. மேல பேப்பர்லாம் தூயின்னு இருக்க, இவங்க மேலெல்லாம் விழுதா. உடனே ஹீரோயின் வந்து, உன்னை உடம்பு சரியில்லாதவங்க தான் லவ் பண்ணுவாங்க
அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன அது புரியல அப்படின்னு ஹீரோ கேட்க, உன்னை உடம்பு சரியில்லாதவங்க தான் லவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கத்த. ஹீரோக்கா ஒண்ணுமே புரியல. ஏன் மச்சான் அப்படி சொன்னா, நவம்பர் 16 வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ண சொன்னான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோட ஃப்ரெண்டா, மச்சான் நீ செலக்ட் ஆயிட்ட, உனக்குலாம் சீட்டு கொடுத்துருக்காங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவருக்கா இதெல்லாம் வந்து பெரிய மேட்டரே கிடையாது, ஐயோ என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி சொல்ல, பாரு மச்சான் வேற ஏதாவது யூனிவர்சிட்டிக்குள்ள போறதுக்குள்ள நீ வந்து அவளை சீக்கிரமா கரெக்ட் பண்ணிடு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் ஐடியா கொடுக்க. ஆமாண்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில இறங்குறாரு. ஸோ ஹீரோயினை பார்த்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், நீ வந்து அந்த அக்வாரியத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி கூட்டு போறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ பார்த்தா வந்து இவங்க அக்வாரியம் போறாங்க. அப்போ சேனையும் கூப்பிடுறாங்க, ஹீரோயின் வா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் வரல அப்படின்ற மாதிரி சான் சொல்லிடுறான், ஏன்னா ஹீரோ இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போதான் வந்து காட்டுறாங்க, சான் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பான் ஹீரோயினுக்கு. ஹீரோயின் வந்து இல்லை நீ என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சான் கேட்டுப்பான், நீ வந்து ஹீரோ லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் முக்கியம் கிடையாது, ஆக்சுவலி நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சானுக்கு மனசு வந்துட்டு இருக்கும். ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணும்போது இவனும் பார்த்துருப்பான், இந்த மாதிரி உடம்பு சரியில்லாதவங்க தான் உன்னை லவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது வேற எதுவும் இல்லை, இவங்களுக்கும் உடம்பு சரியில்லாம தானே இருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க அப்பவே லவ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இது சானுக்கு நல்லாவே தெரியுது. அவன் கதறி கதறி அழுதுருப்பான். ஸோ இப்போ அதெல்லாம் நினச்சி பார்க்குறான். அங்கே அக்வாரியம் கூப்பிட்டு போறாரு. டக்குன்னு வந்து கையை வச்சிடுறாரு ஹீரோயின் கையை. என்ன பண்றா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, இல்லை ஜஸ்ட் சும்மா கையை கூட பிடிக்கக்கூடாதா, கொஞ்சம் பிடிச்சிடானே அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கையை வச்சுட்டு இருக்க. நைட் ஆயிடுது, ரெண்டு பேருமே வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. உனக்கு டைம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. என்ன டைம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலையா செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க. நீ கையெடு கையெடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அடியை கரெக்டாக ஓட்டுவி அடி, போய் விட்டுற மாட்டி அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் கரெக்டாக விட்டுவான் விடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஓட்டிட்டு இருக்காங்க வண்டியை. செம்மையா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் டக்குன்னு சொல்லிட்டு திரும்புறாங்களா. அடி பாவி முன்னாடி பார்த்து ஓட்டுடி, ஏன் மூஞ்சிலியா இருக்கு ரோடு அப்படின்ற மாதிரி சொல்லி கலாச்சிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயினா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்றாங்க. இன்னும் நவம்பர் 16க்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ 4 பேரை உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து ட்ரூத் ஆர்டர் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரோவை சுற்றி விட, அது ஹீரோவை காட்டுதா. உடனே நீ ஏதாவது போய் சொல்லிக்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, ஹீரோ வந்து அதுவா அது என்ன இப்படி சொல்றது அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. டக்குன்னு சான் வந்து சொல்லு தம்பி இதான் கரெக்டான நேரம் அப்படின்ற மாதிரி சான் கேட்க, ஐயோ சொல்லி விட்டுருவானோ மாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. உடனே வந்து சானு, இல்லை ஆக்சுவலி வந்து இந்த வாலண்டியர் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதுக்கு இவன் தான் வந்து காசு கொடுத்தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினா ஷாக்குறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இவன் நம்மளை காப்பாற்றி விட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு ஹீரோ. கொஞ்ச நேரத்துல ஹீரோயினுக்கு வந்து ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி வந்து வாலண்டரி ப்ரோக்ராம்க்கு சில பொருட்கள்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே சானும் ஹீரோவும் வந்து சரி நாங்கள் போயிட்டு வரோம், அந்த பொருளாக குத்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி இவங்க போகிறாங்க. நைட் ஆயிடுதா, 2 பேரும் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்க. முன்னாடி வந்து ட்ரெயின் பாஸ் ஆகி போகுது. இதை பார்க்கும்போது ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆகுது, அவரோட ட்ராமாலாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அதனால அவர் பாட்டுன்னு தனியாக போயிட்டு இருக்காரு சைக்கிளில். பார்த்தா ஒருத்தன் பைக்காரை வந்து ஃபாஸ்ட்டாக வர, இவருங்க வந்து கத்த சானா டக்குன்னு சடன் பிரேக் அடிக்க சரிக்கின்னு போயிட்டு விழுறான். உடனே ஹீரோ வந்து ஓகே தானடா ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம வந்து வாலண்டரி ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல, டே இல்லை ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. இல்லை வா போகலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகலாம். ஸோ 2 பேரும் வந்து சைக்கிளில் போயிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா சானை காணோம். பார்த்தா கீழே வந்து கிடக்குறான். ஒரு மாதிரி ஃபிக்ஸ் மாதிரி வந்துடுச்சு அவனுக்கு. ஹீரோக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. ஹாஸ்பிட்டலுக்கு கால் அடிக்கிறாரு, ஆம்புலன்ஸுக்கு கால் அடிக்கிறாரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து தூக்கிட்டு போகிறாங்க. ஆனால் வந்து சான் வந்து இறந்துடுறான் ஃபிக்ஸ் வந்து. ஸோ இதை கேட்ட உடனே ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மெமோரியல் ஆள் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க, அப்படியே கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டும் வரான், ஆனால் ஹீரோ வந்து வரல. ஏன்னா வந்து நம்மளால காப்பாற்ற முடியலையா அவனை அப்படின்ற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சிலே இருக்காரு ஹீரோ. பட் அவங்க ஆன்ட்டி வந்து சொல்கிறாங்க, அது பாரு உன் தப்பு ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ கொஞ்ச நாள்லேயே வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்து போகிறாரு. இந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு போல். ஹீரோயினை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலி நான் ரொம்ப நாளாக உனக்கு கான்டாக்ட் பண்ணல, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, நான் வந்து காலேஜ் போகிறேன், நீ தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. ஸோ ஹீரோயினாக வராங்க. ஹீரோ உடனே கேட்குறாரு, ஏன் நவம்பர் 16 வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னேன் அப்படின்னு எனக்கு தெரில, ஆனால் இந்த அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து முதல் கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த மாதிரி எப்படி ஸ்டொமக் கேன்சரை வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து கொடுத்துட்டு, நான் அவங்ககிட்ட ஒன்று மறைச்சிட்டேன், ஆக்சுவலி நான் போய் சொல்லிட்டேன்னு கூட சொல்லலாம். அது என்னன்னா எனக்கு வந்து ஸ்டொமக் கேன்சரே கிடையாது, நான் சும்மா தான் சொன்னேன், நான் ஃபேக் பண்ணேன் அப்படின்னு சொல்ல. என்னது ஃபேக் பண்ணியா,
அப்போது இது உண்மை கிடையாதா, உனக்கு வந்து ஸ்டொமக் கேன்சர் இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஆமாம் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னோடனே ஹீரோயின் செம்ம காண்டாயிடுது. ஏன் நீ போய் சொன்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லைன்னா நான் ஸ்கூலை விட்டு நின்றுப்பேன், அதுக்கப்புறம் வந்து எனக்கு எங்கள் அம்மா அப்பா காசு எனக்கு வச்சிருக்காது அப்படின்னு சொல்ல, ஓ அப்போ வந்து காசுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. ஏன்னா அவங்க ஆன்ட்டி வந்து நீ நல்ல யூனிவர்சிட்டி போன அப்படின்னா அவங்க அம்மா அப்பா காசு தரேன், பேங்க் அக்கௌண்ட்லாம் தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இவர் இவ்வளோ பொட்டி போட்டு படிச்சிருப்பாரு, ப்ளஸ் இந்த பொய்யெல்லாம் கூட சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச உடனே ஹீரோனுக்கு செம்ம காண்டிடுது. அவங்க பாட்டுன்னு முன்னாடி போய் உட்காந்துருவாங்க. அவங்களோட ஆன்ட்டியுமே அவங்க அம்மா அப்பா பணம் ப்ளஸ் பேங்க் புக்கு எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட கொடுத்துட்றாங்க. ஹீரோவா அதை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோவும் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணிடுறாரு. பட் இருந்தாலுமே ஹீரோயை நான் சுத்தமாக மறக்கவே முடியல. அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து அவங்களோட ஞாபகம் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாரு, உனக்கு ஒரு டாஸ்க் இருக்குடா அப்படின்னு சொல்ல, ஹீரோட ஃப்ரெண்டை வந்து ஹீரோயின் வீட்டுக்கு போறாரு. போயிட்டு இந்த மாதிரி உனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கேன், அதை பார்த்துக்கோ சரியா, நான் வரட்டா அப்படின்ற மாதிரி வெளில போக டக்குன்னு இவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. திரும்பியும் வந்து இதோ பாரு, நீ வந்து அவன் போய் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ அவன்கிட்ட பேசாமல் இருக்க, அது கரெக்டு தான். ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அவன் வந்து இதை ஒரு ரீசன் இல்லாமல் பண்ணியிருக்க மாட்டான். அண்டு நீ ரொம்பவே ரிக்ரெட் பண்ணுவேன் நீ அவனை வந்து ஒதுக்குனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ ஒரு மெசேஜ் வந்திருக்கோம்ல, அது ஆக்சுவலி ஒரு வீடியோ ஹீரோ தான் வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி நான் வந்து பொய் சொன்னேன் தான், ஆனால் எனக்கு அது அப்போ தப்பாக தெரியல. ஆனால் ஒன்று தெரியுமா, நான் பொய் சொன்னதுக்கான ரீசனே நான் வந்து ஸ்கூல் விட்டு எக்ஸ்பயர் ஆடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஆனால் அந்த பொய்லேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை மீட் பண்ணேன், உன்ன மாதிரி ஒரு பொண்ணை தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நீ அழகா சிரிப்ப, அழகா பேசுவ, அதெல்லாம் பார்க்கும்போதே யாரா இவ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அண்ட் எனக்கு ஃப்யூச்சரை பற்றி சுத்தமாக வந்து நம்பிக்கையே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் உன்னை பார்த்த பிறகு ஃப்யூச்சரில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் ஃப்யூச்சரில் உனக்காக அப்படின்ற மாதிரி வந்து அந்த வீடியோ கட் ஆயிடுது. ஹீரோயின் பார்க்குறாங்க, என்னது அவள் தானா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோ வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாரு, நீ அமிச்சியா இல்லையா அந்த வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா வந்து உன்னை யாரோ பார்க்க வந்திருக்காங்க தம்பி அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கவங்க சொல்ல, யார் நம்மளா பார்க்க வந்திருக்கா அப்படின்ற மாதிரி போறாரு. கையில வந்து குளிக்க போறதுக்கான ப்ராடக்ட்லாம் வச்சுன்னு இருக்காரு. சட்டை போடாம வெறும் டவுசரை போட்டுன்னு போறாரு. பார்த்தா ஹீரோயின் நின்று இருக்காங்களா, ஐயோ இந்த கோலத்துல பார்த்துட்டாரு நம்மள. ஹாய் அப்படின்னு சொல்ல, ஆமா நீ வந்து அந்த வீடியோவை ஏன் முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவா மற்றதை நேரில் சொல்லலான்னு நினச்சேன். ஓ அப்படியா, என்ன சொல்ல போற? இல்லை நான் வந்து ஃப்யூச்சர்லையும் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, ஓ சரி ஓகே, சரி நீ கிளம்பு வா, வெளில போகலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது பண்ணுறதுக்கு. ஓ அப்படியா, கண்டிப்பாக வரேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு. சரி இப்போவே போகலாம் வா, இந்த அவுட்ஃபிட்லேயே போகலாம் வா அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடே இந்த டவுசரோடையா வரப்போ நான் போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிடுவாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அது ஒரே ஒரு நிமிஷம் போயிட்டு சருன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வராது. ஸோ 2 பேரும் பைக்கில் செம ஜாலியாக போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சான் வந்து ஒரு லெட்டரை போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அவங்களோட மெமோரியலில் வந்து கொடுத்துருப்பாங்க அவங்க அம்மா வந்து அந்த லெட்டரை ஹீரோயின் கிட்ட. ஸோ ஹீரோயின் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. இந்த மாதிரி டைவ் பண்ணி உள்ளே போய் அந்த போஸ்ட் பண்ணோம். ஸோ ஹீரோ வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் மாட்டிகிட்டு இருக்காரு. சரி பார்த்துரு நான் போயிட்டு போஸ்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே இறங்குறாங்க. ஸோ பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது. என்னம்மா உனக்கு சிக்னஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்க கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹீரோவா அதை போஸ்ட் பண்ணிட்டு மேலே வராரா, பார்த்தா ஹீரோயின் வந்து மயங்கி போயிருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போதான் ஹீரோவுக்கே தெரியுது ஹீரோயினுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் வேர்ஸ்ட் ஆயிடுச்சு இப்போ அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல ஹீரோவுக்கு. நான் என்னோட பிளட்டை குடிக்குவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இதோ பாருப்பா அதெல்லாம் மேட்ச் ஆகணும், ஸோ கோடியில் ஒருத்தவங்களுக்கு தான் மேட்ச் ஆகும், இதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு, நீ செம்ம ஸ்ட்ராங்கா இருந்திருக்க, இவனால யாருக்குமே தெரியாம வந்து பார்த்துட்டு இருந்திருக்கல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. ஆமா நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே எனக்கு இருக்கு, அப்போதான் நான் உன்னை தான் பார்ப்பேன், உன்ன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா, எந்த கவலையுமே இல்லாமல் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு மற்றவங்களை அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் நவம்பர் 16 வரைக்கும் வெயிட் பண்ணணும் என்னோட ரிப்போர்ட் வர வரைக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போல்லாம் ஃப்யூச்சர் பற்றி ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் எனக்கே புரிய வந்துருச்சு இப்போவே எல்லாத்தையும் பண்ணாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் உன் கூட சுற்றின கவலையே இல்லாமல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா ஹீரோயின் வந்து தூங்கிடுறாங்க. ஸோ ஹீரோ வந்து சரி ஓகே தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் வந்து பார்க்கறதுக்காக வந்தால் ஹீரோயினை காணோம், எங்க ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்காரு. பார்த்தா வந்து ஹீரோயின் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல அவர் பக்கத்தில் போய் உட்கார்றாரு.
ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, சானுக்கும் நிறைய ஆசைகள் இருந்துச்சு ஃப்யூச்சரில் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் பார்த்துட்ருக்காரு இது எல்லாத்தையுமே. சரி உனக்கு ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி நீ ஒன்று என்கிட்ட சொல்லணும், நீ நேரில் சொல்கிறியா அந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி நீ சிரிச்சா ரொம்ப அழகாக இருப்ப அண்ட் என்னோடய ஃப்யூச்சரை வந்து நான் உண்மையாலே வெறுத்துட்டு தான் இருந்தேன். ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து சரி ஓகே ஃப்யூச்சரில் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் உண்மையாலே நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன், இப்போவும் சரி எப்போவும் சரி, ஃப்யூச்சர்லேயும் உன்னை நான் எப்போவுமே லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது. ஆனால் நானும் அந்த ஃப்யூச்சரில் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன், அந்த லவ் எனக்கு கிடைக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன், ஆனால் எனக்கு தான் ஃப்யூச்சரே இல்லையே, நான் இன்னும் கொஞ்ச நாளில் இறந்துருவேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து ஹீரோயின் பழக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹீரோவும் கதறி கதறி அழுகுறாரு. ஸோ கொஞ்ச நேரத்திலே ஹீரோயின் வந்து ரூமில் தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. பார்த்தா வந்து ஹீரோயின் இறந்துட்டாங்க போதுக்கு. வந்து ஹீரோனோட வீட்டுக்கு போகிறாரு. அவங்க அம்மா அப்பா இப்போ தனியாக தான் இருக்காங்க. ஸோ அவங்க கூட சாப்பிட்றாரு. லஞ்ச் சாப்பிட்டு சரி ஹீரோயின் ரூமுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஹீரோயினுக்காக ஒரு லெட்டர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்கு போகிறாரு டைவ் பண்ணுறதுக்காக. அங்கே இருக்கவங்க கேட்குறாங்க, ஆமாம் ஒரு பொண்ணு வந்துச்சு அவங்க கூட, அந்த பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அவளா நல்லா இருக்கா, ரொம்பவே நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு மாதிரி சோகமாக சொல்கிறாரு. ஸோ அந்த தண்ணிக்குள்ளே இறங்குறாரு. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்றத அப்படியே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என் வாழ்க்கையிலேயே வந்து உன்னை நான் மீட் பண்ணல அப்படின்னா வந்து நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பேன். ஏன்னா என்னோடய ஃப்யூச்சரை வந்து நான் ரொம்பவே வெறுத்தேன். ஏன்னா எங்கள் அம்மா அப்பா போன பிறகு அதுக்கப்புறம் நீ தான் எனக்கு புரிய வச்ச, வாழ்க்கைனா இப்படி தான், ஃப்யூச்சரில் வந்து என்ன வேணால் மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன் கூட இருந்த ஞாபகங்களே எனக்கு போதும், இப்போவும் சரி எப்பவும் சரி அதோட நான் சந்தோஷமாக வாழ்வேன். நீ என் கூட இப்போ இல்லை தான், ஆனாலும் உனக்காகவும் எனக்காகவும் கண்டிப்பாக இந்த ஃப்யூச்சரை அழகாக வாழ்வேன். நான் எப்போவுமே நினைப்பேன், நம்ம அக்வாரியம் போகணுமே அந்த மூமெண்ட் அப்படியே பாஸ் ஆனால் எப்படி இருக்கும், பாஸ்டில் இல்லை ஃப்யூச்சரில் இல்லை, எப்போவுமே உன்னை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு ஹீரோ. அண்ட் கடைசியாக அந்த லெட்டரை வந்து ஹீரோயினுக்கு போஸ்ட் பண்ண மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதோட இந்த மூவி இங்கே முடியுது. எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மூவியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த நல்ல கமெண்ட்டை பின் பண்ணுறேன். என்னோட கருத்து என்ன இந்த மூவியில் அப்படின்னா வந்து நிறைய விஷயத்த வந்து நம்ம ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழந்துடுறோமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போவே நம்ம விஷயத்த பண்ணிடணும், ஏன்னா நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமா அப்படின்றது தெரியாது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்றைக்கே பண்ணிடுங்க. இல்லை கொஞ்ச நாளில் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஃப்யூச்சர் அப்படிங்கிறது அன்பிரடிக்டபிள் அப்படின்றது தோணுச்சு. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தோணி இருக்கும். ஸோ கண்டிப்பாக சொல்லுங்கள்.